எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் என்னுடைய சேனல்ல நாய்களை துன்புறுத்தி கண்ணாடி விரியன் பாம்பு கடிச்சது, அப்புறம் இந்த மாதிரி விபத்துல ஒருத்தர் இறந்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய ஆடியோஸ் ஷேர் பண்ணியிருந்ததை நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ இதை கேட்குற நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னாக்கா, இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் உங்களையோ இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களையோ நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது, இல்லை நாய்களை அடிக்கிறது, இல்லை உங்ககிட்ட சண்டைக்கு ஏதாவது சம்பவங்கள் அந்த ஃபேமிலிலேயும் நடந்திருக்கும். ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், இல்லை அவங்களே மென்டலாக இருக்கலாம். அந்த மாதிரி நடந்த சம்பவங்களை நீங்கள் உங்களோட நேம், அப்புறம் உங்களோட லொக்கேஷன், எந்த ஊர், அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றத கமெண்ட்டில் எனக்கு அழகாக தமிழில் தெளிவாக டைப் பண்ணி லாஸ்ட்டில் இந்த மாதிரி பண்ணதால் இப்படி நடந்தது அப்படின்றதையும் சேர்த்து நீங்கள் சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் உங்கள் ஃப்ரீ டைமில் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எப்போ நீங்கள் எந்த வருஷம் இல்லை எப்போ இந்த ஆடியோவை நீங்கள் கேட்குற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நான் அதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக நிறைய இடங்களில் ஷேர் பண்ணுவேன். நிறைய பேருக்கு அதை வாய்ஸ்லேயும் சொல்லலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம அதை போடும்போது அதை படிக்கிற நிறைய பேர் மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இதை நான் கேட்குறேன். ஆல்ரெடி வாய்ஸில் போட்டவங்களதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நான் அதை எடுத்து என் வாய்ஸில் நான் சொன்னேன்னு வைங்களேன், திருநெல்வேலியில் இப்படி நடந்தது, காரைக்காலில் அப்படி நடந்ததுன்னு சொன்னேன்னா இவங்க எவ்வளோ கதை, இத்தனை கதை எப்படி ஒரு பொண்ணு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கதை விடுறேன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் நீங்களே உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட ஐடியிலேருந்து உங்களோட நேம், எந்த ஊரில் இது நடந்தது, என்ன சம்பவம்ன்றதை போட்டிங்கன்னா நிறைய பேர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் பார்த்த சம்பவங்களாக கூட இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட சொன்ன விஷயமா கூட இருக்கலாம். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரீ டைமில் டைப் பண்ணி அதை கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதை ஷேர் பண்ணுவேன். நன்றி.